சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற விஜே ஃபிளாட்ஸோட சி பிளாக்ல செகண்ட் ஃப்ளோரில் வாழ்ந்துகிட்டு இருந்தவர் தான் 25 வயது இளைஞர் தினேஷ். இவரோட அப்பாவுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருந்ததால அந்த சமயத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். ஹாஸ்பிட்டலில் அவரை கவனிச்சுக்க அவரோட மனைவி கூட இருந்தாங்க. இந்த நிலையில் 2015 வருஷம் மார்ச் 9 அன்னைக்கு இரவு 8:30 மணி அளவில் தினேஷ் தன்னோட வீட்டில் இருந்து ஒரு பெட்டை ரோல் பண்ணி லிஃப்ட் மூலமா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வந்தாரு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்க்கிங் ஏரியாவில் இருந்த தன்னோட காருக்கு அந்த பெட்டை தூக்கிட்டு போக தினேஷ் முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால் தனியா அதை தூக்க முடியல. அப்போ அதை பார்த்த அங்க இருந்த வாட்ச்மேன், என்ன சார் பெட்டை மேலே இருந்து கீழே கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு தினேஷ், ஆமா சார், என்னோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு, அவருக்கு அங்க இருக்கிற பெட் செட் ஆகல, அதனாலதான் வீட்டில் இருந்த அவரோட பெட்டை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த பெட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குனதால அந்த வாட்ச்மேனும் அவருக்கு தூக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்க இருந்த தினேஷோட கார் டிக்கில அந்த பெட்டை தூக்கி உள்ள வச்சாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம தினேஷ் அந்த சமயத்துல ஒரு பதட்டத்துல இருந்ததை வாட்ச்மேன் கவனிச்சாரு. பார்க்கிங்ல இருந்த காரை ஸ்டார்ட் பண்ணி கேட் கிட்ட போகும்போது அந்த பகுதியில் நடந்த ஒரு திருவிழா காரணமா ரோட்ல மக்கள் அதிகமா இருந்தாங்க. அதனால காரை உடனடியா வெளியே எடுத்துட்டு போக முடியாத சூழல் இருந்துச்சு. ஒருவித சொல்ல முடியாத பதட்டத்திலேயே இருந்த தினேஷ் அதுக்கப்புறம் காரை அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்த ஒரு லேடிஸ் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா அங்க இருந்து கிளம்பினாரு. தினேஷ் அங்க இருந்து கிளம்பி 1 மணி நேரம் ஆகியும் அவர் ஸ்டார்ட் பண்ணி வாசல்ல நிறுத்தி வச்சிருந்த அந்த காரை அவர் வந்து எடுக்கவே இல்லை. அப்போ எதேச்சையா அந்த கார் பக்கம் போன வாட்ச்மேன் அந்த காரோட டிக்கி லேசா ஓப்பன் ஆயிருக்கிறத கவனிச்சு அதை சரி செய்யறதுக்காக லேசா திறந்து மூட முயற்சி பண்ணும்போது அவர் அந்த டிக்கியில ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சாரு. அவரும் தினேஷும் சேர்ந்து தூக்கிட்டு வந்த அந்த சுருட்டப்பட்ட பெட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட கை வெளியே நீட்டிட்டு இருக்கிறத பார்த்து அவர் பயந்து போனாரு. அதிர்ச்சியில அங்க நின்றுட்டு இருந்த ஒரு சிலர்கிட்ட இந்த விஷயத்த அவர் சொன்னாரு. இது தொடர்ந்து அந்த இடமே ரொம்ப பரபரப்பானதா மாறுச்சு. கடந்த 10 வருஷங்களுக்கு முன்னாடி சென்னையில நடந்த இப்ப வரைக்கும் மர்மமான ஒரு வழக்கா கருதப்படுற சூளை அருணா கொலை வழக்கை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. சென்னை சூளை பகுதியை சேர்ந்தவர் தான் சீனிவாசன். இவர் ஒரு நகைப்பட்டறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு ஒரு மனைவியும் 2 மகள்களும் இருந்தாங்க. இவங்களோட மூத்த மகள் அருணா பிகாம் டிகிரி முடிச்சுட்டு அப்புறமா ஒரு டிப்ளமா கோர்ஸ் முடிச்சுட்டு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ட்ரெயினியா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்படியா இவங்களோட வாழ்க்கை எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு 2015 மார்ச் 9 வரைக்கும். எப்பவுமே காலையில 9 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புற அருணா கரெக்டா சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படிதான் 2015 மார்ச் 8 அன்னைக்கு தன்னோட அம்மா கிட்ட, நாளைக்கு என்னோட ஆபீஸ்ல உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறாங்க, அதனால எல்லாருமே சாரியில தான் வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் அவங்க கட்டிட்டு போக போற புடவைய தனியா எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள், அதாவது மார்ச் 9ஆம் தேதி காலை அதே மாதிரி அவங்க வீட்டில் இருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க புடவை கட்டிக்கிட்டு ஆஃபீஸ் போகிறது அதுதான் முதல் முறை அப்படிங்கிறதால அருணாவோட அம்மா அவங்கள ரொம்ப பத்திரமா தடுமாறாமல் வண்டி ஓட்டி போக சொல்லி வழி அனுப்புனாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியாது, வாழ்நாளில் முதல் முறையாக அருணா புடவை கட்டின அந்த நாள் தான் அவங்களோட இறுதி நாளாக மாறப்போகுதுங்கிறது. அருணா வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மா தன்னோட வழக்கமான வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கினாங்க. இதுக்கப்புறமா அருணா வேலைக்கு போனதுல இருந்து சுமார் 1 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோனை பண்ணது அருணா தான். அம்மா, நான் பத்திரமா ஆஃபீஸுக்கு வந்துட்டேன், அதை சொல்றதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அருணா சொல்லியிருக்காங்க. இப்படியே அந்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா ஈவினிங் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. மணியும் 5:30 ஆச்சு. வழக்கமா 5 மணிக்கெல்லாம் வர வேண்டிய அருணா இன்னமும் வீட்டுக்கு வரலையே, என்ன ஆச்சுன்னு அருணாவோட அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் அருணாவோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாங்க. ரிங் போச்சு, ஆனா அதை அருணா அட்டன் பண்ணவே இல்லை. அருணாவுக்கு என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ அப்படிங்கிற பதட்டம் அருணாவோட அம்மாவுக்கு அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஈவினிங் 7 மணிக்கு அருணா கிட்ட இருந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் கால் வந்துச்சு. அம்மா பல முறை ஃபோன் பண்ணியும் கால் அட்டன் பண்ணாததால அம்மா தன்னை திட்ட போறாங்களோ அப்படிங்கிற பதட்டத்துல அருணா ஒரு பயத்தோடவே, அம்மா, ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் இப்போதான் முடிஞ்சுது, அதனால தான் நான் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை, இதோ இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன், 7:30 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருணா கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மாவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்துச்சு.
இதுக்கப்புறம் அருணாவோட அப்பா சீனிவாசனும் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏன் இன்னமும் அருணா வரல அப்படின்னு அவர் கேட்டதுக்கு நடந்த விஷயங்களை அவங்க மனைவி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 7:30 மணியும் ஆச்சு. அருணா வீட்டுக்கு வரவே இல்ல. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு அவங்க அம்மா நெனச்சாங்க. மணி 8 தாண்டி இருந்துச்சு. ஆனா அப்பவும் அருணா வீட்டுக்கு வரல. சரி அருணா ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? எங்க வந்துட்டு இருக்காங்க? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அருணா நம்பருக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அப்போ அருணாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால அருணாவோட பெற்றோருக்கு ஒருவித பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. இரவு 8:30 மணி ஆகியும் அருணா கிட்ட இருந்து எந்த பதிலும் வராததால பதட்டம் அடைஞ்ச அருணாவோட அப்பா தன்னோட தம்பிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்களை சொன்னாரு. கொளத்தூர்ல இருந்த அவரோட தம்பியும் தம்பியோட ஒய்ஃபும் நைட் 9:30 மணிக்கு அருணாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க அருணாவோட வீட்டுக்கு போறதுக்காக மாடி படிக்கட்டு ஏறும்போது எங்கிருந்தோ வந்த ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க நபர் அருணாவோட சித்தப்பா கிட்ட இந்த பைய அருணா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹேண்ட்பேக்கை படிக்கட்டுல வச்சுட்டு வேகமா அங்க இருந்து போயிருக்காரு. ஆனா அருணாவை காணோங்கிற பதட்டத்துல இருந்த அருணாவோட சித்தப்பாவும் சித்தியும் அந்த இளைஞர் சொன்னதை பெருசா காதுல வாங்கிக்காம அருணாவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க போனதும் நடந்த எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சு அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக மாடி படிக்கட்டுல கீழே இறங்குனாங்க. அப்போ அந்த படிக்கட்டுல அருணாவோட ஹேண்ட்பேக் இருக்கிறத அவங்களோட அம்மா கவனிச்சு இதை யார் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அருணாவோட சித்தி, இப்பதான் ஒரு பையன் இந்த பேகை இங்க கொண்டு வந்து கொடுத்தான். அவன் ஆள் தெரியாம எங்க கிட்ட வந்து கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சு நாங்க அதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அருணாவோட ஹேண்ட்பேக்கை கொண்டு வந்த அந்த இளைஞர் அந்த பகுதியில எங்கேயாச்சும் நிக்கிறாரா அப்படின்னு அவங்க எல்லாரும் சுத்தி முத்தி தேடி பார்த்தாங்க. ஆனா அந்த இளைஞர் அங்க எங்கேயுமே இல்ல. ஆனா அங்க வேற ஒரு விஷயத்த அருணாவோட பெற்றோர் கவனிச்சாங்க. அவங்க வீட்ல இருந்து சுமார் 4 வீடுகள் தள்ளி தெருவுல அருணாவோட ஸ்கூட்டர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அருணாவோட ஹேண்ட்பேக்கை கொடுத்த ஆள் தான் இந்த ஸ்கூட்டரையும் இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கணும். அருணாவோட ஹேண்ட்பேக்கும் ஸ்கூட்டரும் எப்படி அவனுக்கு கிடைச்சது? அருணா எங்க போனா? அருணாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து அவங்க எல்லாருமே இரவு 10 மணி அளவுல வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அருணாவை காணலன்னு புகார் கொடுத்தாங்க. அந்த சமயத்துல அங்க இருந்த போலீஸ்காரங்க, இது ஒரு வேளை லவ் பிரச்சனையா இருக்கலாம், உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்ல பயந்து வீட்டை விட்டு போயிருக்கலாம், ஒருவேளை அருணா கிட்ட இருந்தோ இல்லனா அவங்களோட லவ்வர்னு சொல்லி வேற யாராச்சும் கால் பண்ணா கோவமா பேசாதீங்க, பக்குவமா பேசி அருணாவை வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் அவங்கள சமாதானப்படுத்தினாங்க. இதுக்கப்புறமா அருணாவோட அப்பாவும் சித்தப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சில ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு வரோம், நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு அருணாவோட அம்மாவையும் சித்தியையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இரவு 11 மணி அளவுல வீட்டுக்கு வந்த அருணாவோட அம்மாவும் சித்தியும் அருணாவை பத்தின தகவலுக்காக காத்திருந்தாங்க. இந்த நிலையில அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள தேடி ஒரு போலீஸ்காரர் வந்தாரு. உங்களோட பொண்ணு அருணா கிடைச்சிட்டாங்க, வாங்க அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் திரும்பவும் அவங்க எல்லாரும் வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அங்க இருந்து போலீஸ் ஜீப்ல ஏறின அருணாவோட குடும்பத்தினரை போலீஸ் நேரா கீழ்ப்பாக்கத்துல இருக்கிற விஜே பிளாட்ஸுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க அந்த பகுதிக்குள்ள நுழையும் போது அந்த அபார்ட்மெண்ட் வாசல்ல மக்கள் கூட்டம் கூடி அந்த இடம் ஒருவித பரபரப்பானதா இருந்துச்சு. அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே அருணாவோட குடும்பத்தினருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிற பயம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரு போலீஸ்காரர், இங்க ஒரு டெட் பாடி இருக்கு, பெரும்பாலும் அது உங்களோட பொண்ணா இருக்க வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட் ஒரு முறை பார்த்து கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அங்க போய் அந்த டெட் பாடியை பார்க்கறதுக்கு அருணாவோட பெற்றோருக்கு தைரியம் இல்லாததால அருணாவோட சித்தப்பா மட்டும் அங்க போய் அந்த டெட் பாடியை பார்த்தாரு. அந்த டெட் பாடி அருணாவோடதா இருந்துடக்கூடாதுன்னு யோசிச்ச அவங்க சித்தப்பாவுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. அங்க இருந்தது அருணாவோட டெட் பாடி தான். காலையில அவ்வளவு அழகா வீட்ல இருந்து கிளம்பி போன தன்னோட மகள் இப்போ உயிர் இல்லாத பிணமா இருக்காங்களே அப்படின்னு அவங்க குடும்பத்தினர் அந்த உடலை பார்த்து கதறி அழுதாங்க. அருணா எப்படி இங்க வந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற குழப்பமும் அவங்களுக்கு இருந்துச்சு. அதே சமயத்துல அந்த பிளாட்ல இருந்த வாட்ச்மேன் கிட்ட பண்ண விசாரணையில சில முக்கியமான தகவல்கள் கிடைச்சது. சென்னை கீழ்ப்பாக்கம் விஜே பிளாட்ல சி பிளாக்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருந்த ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தவர் தான் கண்ணப்பன். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான இவர் தன்னோட மனைவி மற்றும் மகனோட அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. கண்ணப்பனுக்கு கிட்னில பிரச்சனை இருந்ததால அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்தாரு.
இதனால அவங்க மனைவி அவர் கூடவே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்பத்தூர்ல இருக்கிற ஒரு பிபிஓ ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கண்ணப்பனோட மகன் தினேஷ் சம்பவம் நடந்த 2015 மார்ச் 9 அன்னைக்கு ஆபீஸுக்கு போயிட்டு ஈவினிங் சீக்கிரமாவே வந்திருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த சி பிளாக்குக்கு புதுசா ஒரு பொண்ணு வர்றத அந்த பகுதியில இருந்த ஒரு சிலர் கவனிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் அன்னைக்கு இரவு 8:30 மணி அளவுல தினேஷ் ஒரு பெட்டை உருளை வடிவத்துல கட்டி எடுத்து வந்து வாட்ச்மேன் உதவியோட அதை கார்ல ஏத்தி அங்க இருந்து கிளம்பி போக முயற்சி பண்ணது, அந்த கார்ல ஒரு டெட் பாடி இருக்கிறத வாட்ச்மேன் கவனிச்சது உள்ளிட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. இதுக்கப்புறமா போலீஸுக்கு தகவல் சொல்லப்பட்டு அருணாவோட குடும்பத்தினர் அடையாளம் காட்டினதை தொடர்ந்து அருணாவோட உடல் அட்டாப்சிக்கு அனுப்பப்பட்டுச்சு. அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்க தலையில பூஜாடி மாதிரியான ஒரு பொருளால அடிக்கப்பட்டு அதனால அவங்க உயிரிழந்திருக்காங்க. மேலும் அவங்க கைகள்ல நகைக்கீறல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. நடந்த சம்பவங்கள் மற்றும் அட்டாப்சி ரிப்போர்ட் மூலமா போலீஸ் ஒரு உறுதிப்படுத்தப்படாத இதுதான் நடந்திருக்கும்னு அனுமானிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மீடியா கிட்ட சொன்னாங்க. அதாவது கொலை செய்யப்பட்ட அருணாவும் அந்த வீட்ல இருந்து தப்பி போன தினேஷும் லவ் பண்ணியிருக்காங்க. கொலை நடந்த அன்னைக்கு வீட்ல யாரும் இல்லாததால தினேஷ் அருணாவை தன்னோட வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. அப்போ அருணா கூட இன்டிமேட்டா இருக்க தினேஷ் முயற்சி பண்ணப்போ அது பிடிக்காத அருணா தினேஷை தடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு அது சண்டையா மாறி அப்போ கோவப்பட்ட தினேஷ் பக்கத்துல இருந்த பூஜாடியால அருணாவோட தலையில அடிச்சிருக்காரு. நில குழஞ்சி கீழே விழுந்த அருணா உயிரிழந்திருக்காங்க. அவங்க பாடியை எப்படியாச்சும் டிஸ்போஸ் பண்ணணும்னு பெட்டால சுருட்டி ஒரு வழியா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா கார்லயும் ஏத்திருக்காரு. காருக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா அந்த பெட்டுக்குள்ள இருந்து அருணாவோட கை வெளியே வந்திருக்கு. இதனால பதட்டமான தினேஷ் அங்க இருந்து எப்படியாச்சும் சீக்கிரமா கிளம்பிடணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அந்த சமயத்துல அங்க திருவிழா நடந்துகிட்டு இருந்ததால காரை இப்போ வெளியே கொண்டு போனா டெட் பாடியை அங்க இருக்கிறவங்க பார்த்துடுவாங்க அப்படின்னு அந்த டெட் பாடியை அந்த காருக்குள்ளேயே வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது என்ன போலீஸ் அனுமானமா மீடியா கிட்ட நியூஸை சொல்றாங்க? கொலை நடந்துதான் 10 வருஷம் ஆயிடுச்சு. கொலை எதனால நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு கொலைகாரனே போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பானே. அப்போ அவன் சொன்னதை மீடியா கிட்ட போலீஸ் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த கொலை வழக்குல அருணா கொலை செய்யப்பட்டதை விட ரொம்ப பரபரப்பா பேசப்படுற விஷயமே இதுதான். கொலை நடந்து 10 வருஷங்கள் ஆகியும் கூட இப்ப வரைக்கும் இந்த கொலையை பண்ண தினேஷை போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிறது தான் இந்த வழக்கோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. போலீஸால தினேஷை கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் கொலை நடந்த அன்னைக்கு தினேஷ் தன்னோட மொபைலை அதே வீட்டுல வச்சுட்டு அருணாவோட நகைகள் மற்றும் மொபைலை அவங்களோட ஹேண்ட்பேக்ல வச்சு அருணாவோட ஸ்கூட்டரையே எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல அந்த பேகை கொடுத்துட்டு போயிருக்காரு. கொலை செஞ்ச தினேஷ் கடைசியா அருணா வீடு இருந்த பகுதிக்கு போயிருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் தான் தினேஷ் பத்தின தகவல்கள் போலீஸுக்கு தெரியும். அவரோட மொபைலை அவர் வீட்லயே வச்சுட்டதால அவர் எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படிங்கிறத போலீஸால இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாத தினேஷ் எப்படி 10 வருஷங்கள் ஆகியும் போலீஸ் கிட்ட சிக்காமையே இருக்காரு. மேலும் தப்பி போன அந்த தினத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவர் தன்னோட அம்மா அப்பாவுக்கு எப்படி போன் பேசாம இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் போலீஸுக்கே ஆச்சரியத்தை உண்டு பண்ற விஷயங்களா இருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தினேஷ் தன்னோட பெற்றோருக்கோ இல்ல உறவினர்களுக்கோ ஃபோன் பண்ணி பேசுவாரு அப்படின்னு அவங்க எல்லாரையும் போலீஸ் இப்ப வரைக்கும் தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. கொலை நடந்து ஒரு சில வருஷங்கள் கழிச்சு தினேஷ் நீதிமன்றத்தால தேடப்படும் குற்றவாளியா அறிவிக்கப்பட்டாரு. கடந்த 2023 வருஷம் தினேஷுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுக்க போறதா தமிழக காவல்துறை அறிவிச்சாங்க. ரெட் கார்னர் நோட்டீஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரியான ஏதேனும் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சு தற்காலிகமா கைது செய்யறதுக்கான ஒரு கோரிக்கை தான். சமீப காலங்களில் கிடைச்ச தகவலின்படி அவர் கனடா நாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் தூதரகத்தின் மூலமா தினேஷை கண்டுபிடிக்கிற பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. இந்த அருணா கொலை வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.